MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமாண்ணே, ரஜினி சார் கூட போட்டி போகிறோம்ல நம்ம. சரியா என்ன தெரியாம நடிச்சு காமிச்சிட்டேன். டென்ஷன் ஆயிடாரு மனுஷன். நீங்களே என்னைக்கு நடிக்க சொல்லி தராது, நான் பார்த்துக்கிறேன். ஜாதி கதை ஜாதி படமா அந்த மைண்ட் செட்லேயே தயவு செய்து இருக்கீங்க. அதுல இருந்து தயவு செய்து வெளியே வந்துடுங்க. இது ஜாதி படமே கிடையாது. நார்மலி ஹீரோஸ்க்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நமக்குள்ள நமக்கு யாருக்குமே போட்டி கிடையாது. நாங்கள் எல்லாரும் வந்து என்டர்டெய்னர்ஸ் அண்ட் எல்லாரும் நடிகர்களுக்கு தான். நல்ல படங்கள் மக்கள் ஏற்றுப்பாங்க. நிறைய படங்கள் நீங்கள் தமிழில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து சம்பந்தமாக நீங்கள் நடிக்கும் போது அப்படியே ஆப்டா தமிழ் பொண்ணியா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குது? அடாப்ட் ஆகிடுறது. ஆக்சுவலி என்னோட லுக்ஸ் அண்ட் என்னோட கெட்டப்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுறது. ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாரும் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லாரும் வந்து மனசில் ஏற்றிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வேரியேஷன்ஸ் கொடுத்தாலும் அதுவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ரைட்டர் படத்துலலாம் வந்து ஃபைட்டர் கேர்ளாக வந்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எனக்கு மக்கள் கொடுக்குற அன்பு, வரவேற்பு, இது ரெண்டும் தான். அண்ட் மோரோவர் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். ஸோ இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ தமிழ் படங்கள் தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மலையாளியாக இருந்தாலும் எனக்கு அங்கீகாரங்களும் அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சது இங்கே, ரைட் ஃப்ரம் பாகேசுடவா. ஸோ அதனால எனக்கு தமிழ் படங்கள் பண்ணும்போது ஒரு பிரத்யேக ஒரு இஷ்டம்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் சார் இந்த துரை சார் இந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு டவுட்டாகவே இருந்தது, இந்த 3 வேரியேஷன் என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா, இல்லை அது கேரி பண்ணுறதுக்கான ஒரு கேலிபர் எனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி. பட் சார் சொன்னால் இல்லை, நம்ம மேக்கப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும், கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நான் ஏதாவது கேரக்டருக்காக ஏதாவது ஸ்பெஷலாக ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கதை நல்லா உள்வாங்கினா மட்டும் போதும், அது மற்றபடி நான் எல்லாமே செட்டில் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் நானே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் மோரோவர் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கறதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். விஷுவலைஸ் பண்ணுறதை விட அவர் நல்லா விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க என்னோட கேரக்டர் எப்படி வருவாங்க அப்படின்னு. ஸோ அதனால நானும் 100% டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் இருந்திருக்கேன் இந்த படத்தில். பூங்கோதை என்னோட கதாபாத்திரத்தோட பேர். அண்ட் 3 ஜென்ரேஷனில் 3 கெட்டப்பில் வரும். சின்ன வயசு பொண்ணு 20 வயசு, தென் 45 வயசு, தென் 60 வயசு பாட்டி மாதிரி. பாட்டின்னு சொல்ல முடியாது, பாட்டி தான், ஆக்சுவலி பாட்டி தான். பியூட்டி அதுக்கு நீங்களே தான். ஆமாம், அது மேக்கப்பில் தான். ஆக்சுவலி ப்ராஸ்தட்டிக் பிளாஸ்டர் பாரிஸ் அந்த மாதிரி மேக்கப் பண்ணல. பட் இருந்தாலும் லைட்டாக அந்த வேரியேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஷூட்டிங் டைமில் நான் ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்தது. படம் பிடிச்சிட்டு இந்த 3 கெட்டப்பில் வரதில்ல அப்படின்றத நான் நார்மலி ஹீரோஸ்க்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் 3 வேரியேஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா இந்த ஸ்டார் காஸ்ட் சொல்கிறேன் சென்ட்ராயன்னா வந்து அவங்களையும் நான் இந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் இதுலேயும் பார்த்தேன். அப்போ கேரக்டருக்கு வந்து அவங்களும் ஆப்டாக இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருக்கும் வந்துட்டு குழந்தைகளுக்கும், என்னோட குழந்தையா நடிக்கிறவங்க 2 பேர், அஜித்தும் ஐஸ்வர்யாவும். அண்ட் அஜித்தோட ஜோடியாக தான் வந்து கிருஷா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட 2 பேருடதும் ஒரு ரொமான்டிக் ட்ராக் அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த ஸ்கூல் டேஸ் இதெல்லாமே. அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன வெர்ஷன் இருக்கு, லைக் அவங்க சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க. அதில் தான் எனக்கு வந்து என்னோட அழுத்தமான அந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதில் அந்த முக்கியமான அந்த அம்மா கேரக்டர் நான் தான். கரெக்ட் தானே? ஆமாம். ஸோ அந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது அந்த சின்ன குழந்தையிலேருந்து அந்த பெரிய குழந்தைகள் ஆகும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அழகாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னிட்டு வர்றது, ஜெயிக்கிறது, நிறைய விஷயங்கள் சமூகத்தில் அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் வர்றது, அதெல்லாமே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு புது ஆக்டர் சொல்லலாம், நியூ ஆக்டர் கூட நான் வந்து ஜோடியாக நடிச்சிருக்கேன் ஜேம்ஸ் சாரோட. சாரை பற்றி சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஒரு நியூ ஆர்டிஸ்ட் மாதிரியோ இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி இல்லை. சினிமா தெரியலனாலும் டெக்னிக்கலி நிறைய ஸ்கில்டாக இல்லை. பட் இந்த ஒரு படத்துலேயே அவர் நிறைய லேர்ன் பண்ணிட்டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து அப்பப்போ டவுட்ஸ் எல்லாம் கேட்பேன், இந்த மாதிரி நீ இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, நான் கரெக்டாக இருக்கேனா, இந்த மாதிரியெல்லாம் கேட்பேன். ஸோ அந்த ஒரு பொறுமையை நான் அவர்கிட்ட பார்த்தேன். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்குமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு பேஷன், அது நான் பார்த்தேன். அண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ரொம்ப ஒரு பந்தா எதுவுமே இல்லை, நான் தான் ப்ரொடியூசர், நான் செட்டில் தான் நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்ற அந்த மாதிரி ஆட்டிடியூட் எதுவுமே இல்லாமல், ஈவன் தோ சில ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்தால் கூட செட்டில் அது
பொறுமையாக நிதானமாக பண்ணுற ஒரு குவாலிட்டி நான் அவர்கிட்ட இருந்து பார்த்தேன். அண்ட் ஆல்சோ மேக்கப், டஃப்பான மேக்கப்பு, ஹெவி மேக்கப்பு, டே அண்ட் நைட்டு கால் ஷீட்டு, நம்ம ஹெவியான சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சம்டைம்ஸ் பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணுவேன். ஓவர் நைட் கால் ஷீட், லைக் ஏர்லி மார்னிங் சாங் ஷூட்டிங்லாம் பண்ணும்போது ஓவர் நைட் எல்லாம் ஷூட் பண்ணேன். அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இல்லை போதும் இது நான் நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கூட வந்து டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்னாலே வந்து ஹெவி மேக்கப்போட ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியாது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி அது கேரி பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் நான் அற்புதமாக பார்த்த ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் கார்த்திக் சார். அண்ட் வெல்கம் டு த ஆக்டிங் இண்டஸ்ட்ரி. இன்னும் நிறைய படங்கள் நடிங்க. அண்ட் மற்றபடி லைக் ஓவரால் செட்டில் வந்து கலகலப்பாக இருக்கிற ஒரே ஒரு பர்சன் சென்ட்ராயினான். இவர் இல்லைன்னா செட்டில் ஜாலியாக, ஐ மீன் ஒரு ஃபன்னான எலமெண்ட்ஸ் எல்லாமே அவர் தான். ஈவன் சீனில் கூட எல்லாரும் சீரியஸாக இருந்தாலும் அது நடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு மூடு, ஹாப்பி மூடில் கொண்டு வரணும்னா சென்ட்ராயினா சூப்பர். ஐ திங்க் இது 2வது படம் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு படம் பண்ணி தூக்குதுறையில் பண்ணோம். ஆமாம், தூக்குதுறை. அதுக்கப்புறம் நம்ம படம் சீரியல். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மூடாக நடிப்பேன், ஜாலியாக அப்படி போகிற ஒரு கேரக்டர். இப்போ இவங்க வந்து 3 கெட்டப்பு, பாட்டி, அம்மா, பொண்ணு, 3 கெட்டப்பில் அந்த மூடாகவே இருப்பாங்க. எப்படி வந்து மலையாள சினிமாவில் அது எப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். மலையாள சினிமாவில் வர்ற இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, நயன்தாரா மேடம், இவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, மஞ்சு வாரியர், அவங்கெல்லாம் பாருங்க அந்த அந்த மூடு, அந்த டெடிக்கேஷனாகவே இருப்பாங்க, தொழிலில் கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஷார்ட் முடிஞ்சு அந்த சீக்வன்ஸ் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்க ரீல்ஸ் எடுப்பான், நம்மளால, ஆமாம் வாங்க ரீல்ஸ் எடுப்பான், இன்ஸ்டா எடுப்பான்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாங்க. நம்மளால வர முடியாது. நான் கொஞ்ச நேரம் நான் போய் விளையாடுவேன், வாங்க ஜினியா ரீல்ஸ் பண்ணணும், அந்த மூடாவே இருப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இவங்க ரொம்ப இதாயிருவாங்க. நமக்கு இந்த ஒரு டைலாக் வேறு டைரக்டர் கொடுத்துருவாரா, அந்த டைலாக் பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா யோசிச்சு கொடுப்பேன். அந்த இடத்துல இவங்க ரீல்ஸுக்கு வாங்க அப்படி நான் வரல, அப்போதான் வேணுமனே வந்து இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்குது. சூப்பர் பர்ஃபார்மர், கலக்கிட்டாங்க. ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கும். என்னுடைய கேரக்டர் வந்து அது ஆண்டவனுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு விஷயம் சொல்லணும்னா, யாருக்கும் அது வரக்கூடாது. எனக்கு அது வந்துருச்சு. எனக்கு வந்து அப்படியான அதை சுகர்னு சொல்லிட்டாருங்க. அந்த கேரக்டருக்கு சுகர்னு சொல்லி எனக்கு ஆண்டே முடியாது எந்த இது இல்லை. நல்லபடியா வந்து அது பெரிய ஒரு கூத்து. அது அப்படி இல்லை, சின்ன வயசுல குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல பப்ளியா தான் இருக்கும். ஆமாங்க, அதுதாங்க மேட்ரு. குண்டா இருக்கிற பையனை போட்டு எடுத்துட்டாரு வேற வழியில். அதுக்கப்புறம் என்னை கமிட் பண்ணிட்டாங்க. கமிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைரக்டர் சார் சொல்லிட்டாரு, ஓகே. நான் கூட கேட்டேன், என்னங்க அவர் சின்ன வயசுல போட்டு இப்படி குண்டா இருக்காரு, அடுத்து என்னை கமிட் பண்ண அடுத்த ஷார்ட்டே நான் வர்றேன், எப்படிங்க மேட்ச் பண்ணுவீங்க? நான் இருநண்பா அப்படி போனால் அப்படி ஒரு வேர்டு வந்தாரு. போயிட்டு ரெடி பண்ணி வந்துட்டார். தலைவர் நண்பா அது ஒன்றும் இல்லை நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நரேன் சாருக்கு இப்படி பேசுகிற டைலாக்கு இப்போ அம்மா வந்து இப்படி பேசுகிறாங்க. அம்மா வந்து எப்படின்னா சோறில் வந்து பிரியாணி அப்படி போடுவாங்க, போட்ட உடனே அப்படி நான் சாப்பிட்டுருப்பேன், மெதுவாக அப்படி சாப்பிட்டுருப்பேன். அப்போ அம்மா வந்து என்னுடைய அம்மா வந்து சொல்லும், நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு, இந்த பாலா போன சுகர் என்னைக்கு உனக்கு வந்துச்சோ அன்னைக்கு போச்சு உனக்கு இந்த உடம்பு, நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு. நானு இல்லை, ஆடியன்ஸுக்கு லாஜிக் ஃபீல் பண்ணணும். ஏன்னா இவருக்கு கமிட் ஆகுதுன்னு ஒரு பர்சன் எடுத்தாச்சு. அவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார், இவரு கொஞ்சம் இல்லை, என் ஆள் இப்படி இருக்காருங்க, உங்களுக்கு டபுளா இருந்தா எப்படி இருக்காரு? அப்போ அவரு கொஞ்சம் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் ஃபில் பண்ணினா சரிப்பா சொல்லிட்டாங்க அவங்க, நம்ம எதுவுமே சொல்ல முடியாதான், இது கூட தெரியாம ஒரு படம் அப்படின்ட்டு விடல, அதுக்காக ஃபில் பண்ண. அதே மாதிரி அந்த விஷயத்துல இது வச்சுட்டு கேரக்டர் எனக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. எனக்கு பாருங்களேன், எனக்கு வந்து எந்த படத்துல நான் தமிழ் சினிமாவில் எத்தனை வருஷம் இருக்கேன் ஆண்டே முன்னேற்றத்தில் இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து நான் பண்ணல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் முடிச்சிடுறேன். என்னன்னா முடியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா இதுல வந்து வலிச்சு சீவி ஒயிட்டு டை. எனக்கு 50 வயசா, 50 வயசாகி எனக்கு கல்யாணம் ஆகாம, ஆனா நாடகத்துக்காண்டியே நான் போராடி அந்த பதவிக்காண்டி சொல்லிட்டேனே அது வெயிட் பண்றேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனா எனக்கும் ஹீரோ சாருக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, இது பெரிய ஒரு சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும் ஸ்பாட்டில். அது படமெல்லாம் சீரியஸ் தான்.
பட் இவங்க எல்லாரும் எனக்கு அந்த மூடே போய் சிரிப்பு வர ஆரம்பிச்சு. இவரெல்லாம் வந்தாருன்னா சிரிப்பு வந்துடும். நானும் இனியா மேடம் உட்காந்து இவங்க எனக்கு நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. இவங்க இல்லைன்னா நான் அந்த கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு கைட் பண்ணணும்ல, ஒரு பேராக வந்து என்ன பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு அம்மாவாக இருந்திருக்கேன் இங்கே இந்த படத்தில். அதே சமயத்தில் பேரும் இருக்கணும். ஸோ பேராக எப்படி இருக்கணும், ஒரு அம்மா பிள்ளைய எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஸ்பாட்டில். எல்லாம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மனுஷன் நடுவில் எங்கேருந்தான் வர்றாப்புலே தெரியாது. திடீர்னு வந்துட்டு எதாவது பண்ணி விட்டு போயிடுறாரு. அந்த இடமே வந்து வேறு மாதிரி காமெடி ஆகிடும். ஸோ ஃபேஸ் வந்து சீரியஸாக அந்த ஃபேஸ் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். சரி ஸ்பாட்டுக்கு போகும்போது இவங்கெல்லாம் என்னங்க சிரிச்சிட்டு வரீங்க, என்ன மாதிரி சீன் எடுத்துகிட்ருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. ரித்தி வீட்டில் காமெடி பண்ணிருப்பாரு. இல்லை இப்போ எங்கள் படம் சீரன் வந்து புதுமையான ஒரு திரைக்கதை சார். நான் சொல்லுவேன், அதில் நான் நெஞ்ச தட்டி நான் சொல்லுவேன். நரேன் சார் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய சார் கேட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அவர் பயங்கரமாக அவர் ஒரு செம மூடில் இருப்பார். டைலாக்லாம் பேசி ரெடியாக இருப்பார். டைலாக்கை மண்டையில் ஏற்றிட்டு இது பண்ணிட்டு இருக்கோன்னு ஏற்றிட்டு ரெடி போகலாம் போகலாம் அப்படின்னா இவர் வந்து நேரம் வந்து அண்ணே அது வந்து அப்படின்னு துரை நான் மூடில் இருக்கேன். அவர் ஏற்கனவே சரியான இருப்பார் செம்மத்தில். ரெடி போகலாம் டே சென்ட்ரையா ரெடிடா ரெடி போடலாம் அந்த ரேஞ்சில் அப்படி இருப்பார் அப்படின்னு. இவர் டைரக்டர் சார் வந்து சார் அது அந்த அந்த அது அது அப்படி ஓகே அப்படி வரேண்ணா. அது எனக்கு என்ன ரொம்ப வருஷம் ஏன்னா எம்மால் அக்கறை உள்ள பர்சன் நரேன் சார். அடுக்கு நரேன் சார் வந்து என் போராட்டம் ரொம்ப வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன். எப்போ டைரக்டர் ஆவான் அப்படின்றத ரொம்ப அக்கறை உள்ள ஒரு பர்சன். ஒரு நம்ம எங்கள் செய்யர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் கோயில் பேக் டேப்லஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்ட்ரோல் பிளாக்கு. அப்போ சின்ன கரெக்ஷன் தான் போய் சொன்னேன். இல்லை சார் இப்படி லைட்டாக என்ன தெரியாமல் நடிச்சு காமிச்சிட்டேன். டென்ஷன் ஆகிட்டார் மண் சார். நீங்களே என்னைக்கு நடிப்பு சொல்லி தர அது நான் பார்த்துக்கிறேன் சீனை மட்டும் சொல் சார். எனக்கு அறியாமல் வந்துச்சு சார், மன்னிச்சிருங்க சார் மன்னிப்புலாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார். எனக்கு நீ நடிப்புலாம் சொல்லி தராத. சாரி சார் தெரியாமல் வா என்னை மீறி வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணியாக போச்சு. என்ன சொல்லணும்னா இந்த படத்தில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்காக அவங்க தியாகம் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். சென்ட்ராயன் பிரதராக இருக்கட்டும், இனியா மேமாக இருக்கட்டும், ஆடுகளம் நரேன் சார், அதுக்கப்புறம் சோனியா கலூர் மேம், ஆரியன், அப்புறம் பரியரம் பெருமாள், ஆஜித்து, கிருஷா குரூப், இவங்க எல்லாமே நாங்கள் ஒரு குடும்பமாக ஆகிட்டோம். அப்படியே ஸ்பாட்டில் போகும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இவங்களை ஃபஸ்ட் பார்க்குறோம், ஒரு ப்ரொடியூசராக பார்க்கணும், அட் சேம் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்கணும். இவங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இப்போ தான். ஸோ இவங்க கூட எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு இந்த பயம் இருந்துச்சு. போக போக ரொம்ப ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் நாங்களாம். ஸோ அவர் வந்து நாங்களாம் எப்படி இருந்தோம், எப்படி அந்த ஸ்பாட் விட்டு வெளியே போகும் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்சா ஐயோ எல்லாம் கிளம்புறாங்களா. ஸோ இனியா மேம்லாம் சார் முடிஞ்சுங்களா மேடம் கிளம்புறீங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மலையாள படம் பண்ணுற மாதிரி எனக்கும். ஏன்னா யூஸ்வலி அந்த ஃபீல் வந்து அந்த ஃபேமிலி பவுண்டிங் வந்து ஒரு மலையாள படம் நான்ஸ்டாப்பாக 30 days ஷூட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். டெய்லி நம்ம பார்க்குற முகங்களே பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ இது ஒரு மலையாள படம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 சீனு, மார்னிங் 2 சீனு, ஈவினிங் 2 சீனு, மத்தியானத்துக்கு அப்புறம் ஷிஃப்டிங் இருக்கும். அது முடிச்சுட்டு நம்ம நடுவில் கேப் கிடச்சிங்கன்னா சாங் சீக்வன்ஸும் எடுப்பேன். கட் ஷார்ட்ஸ் மாதிரி, ஒன்டேச்சஸ் மாதிரி எல்லாமே எடுப்போம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுற ஒரு நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப சீரியஸாக ஆனால் ரொம்ப பிளானிங்கோட பண்ணுற ஒரு டைரக்டர் துரை சார். October 4 படம் ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் தியேட்டருக்கு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு தான், சவாலான விஷயம் தான். எல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு பெரிய படங்கள் வரும்போது October 10th வந்து ரஜினி சாரோட படம் வரும்போது நமக்கு இந்த 1 week கேப் என்னஃப்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அமிதாப் பச்சன் சார் வந்து ஒரு முறை ஒரு இன்டர்வியூல சொன்னார், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்தாலே அவர் நடித்தாலே விளம்பரம் தான், அவர் நடித்தாலே ப்ரொமோஷன் தான். அவரே ஓடி போய் எல்லா ஸ்டேஜ்லையும் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பார். நான்லாம் ஏமாத்துறாம பண்ணுவார். அதை காப்பாற்றுறவளுக்கு என் ப்ரொடியூசர் வந்து நல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஓடி வந்துருக்காரு. எல்லாரும் இவரே ஆர்டிஸ்ட் கால் பண்ணி வாங்கன்னு இவரே கூப்பிட்டு இருக்காரு. சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த சீரன்ற படம் சார் வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணிடுவார். கண்டிப்பாக அந்த ஒரு வாரம் நல்லா ஒரு ஓப்பனிங் இருக்குன்றது இறைவனோட ஆசீர்வாதம். படங்கள் மக்கள் ஏற்றுப்பாங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அது சிறு படம், சின்ன படம், பெரிய படம் அப்படின்னு சினிமா தான். ஸோ அது என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியாக இருக்கும்போது இந்த படத்தில் நிறைய கருத்து சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய சமூகத்தில் நடந்தது, பீரியோடிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஜென்ரேஷன் வைஸாக என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் அது எடுத்து சொல்கிறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு அது கரெக்டாக சொல்ல வரும்னு நினைக்கிறேன். இல்லை ட்ரை பண்ணுறேன். அதாவது வந்து
ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இத்தனை தேட்டர்ஸ் இருக்குது, இத்தனை தேட்டரில் வந்து வேட்டையனும் ஓடுது, சீரனும் ஓடுது. இப்போ ரஜினி சாருடைய படம் பாரு, எல்லாரும் வந்து ரஜினி சார் படம் பார்க்க வர்றாங்க. இப்போ ரஜினி சாருடைய படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அப்போ ஓகே, அப்போ இது ஓகே, சீரனும் நல்ல படம், போஸ்ட் டிசைன்லாம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது, நல்லா புதுசாக இருக்கும், டிசைன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கல. அப்போ ஓகே, வேட்டையன் வந்து அடுத்த ஷோ பார்த்துடலாம், ஃபஸ்ட்டு சீரனை பார்த்துட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த ஷோ அது கிடச்சா நமக்கு போதும். இல்லை, ஊர்லேருந்து ஒரு நண்பர் கேட்டார், வேட்டையெல்லாம் வருது, உங்கள் படம் இது அது சூப்பர் ஸ்டார் படம். இப்போ வந்து என்னென்னா எல்லா மால்லையும் வந்து ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க, எங்கள் சீரனோட ஸ்டாண்டிங் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டிங் வந்து வேட்டையன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பாக்கியமே எனக்கு போதும், இந்த பாக்கியம் போதும் எனக்கு. அது படம் ரெண்டாவது ஓடுதா அதில்ல, அவர் சூப்பர் ஸ்டாரோட பக்கத்தில், வேட்டையன் பக்கத்தில் எங்கள் படம் இருக்குல்ல, இறைவன் இந்த ஒரு பாக்கியம் கொடுத்தால இதுவே எனக்கு போதும். நான் சொல்லிடுறேன், அதாவது சீரன் வேட்டையாடும், வேட்டையன் சீரி பாயும். சார் சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு ரஜினி சாரோட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஸோ அட்லீஸ்ட் போஸ்டர் பக்கத்துல வந்துட்டு ஸோ அடுத்த படத்துல அவரோட ஜாயின் ஆயிடும்னு எதிர்பார்க்கிறேன். வேட்டைக்கு முன்னாடி சீரன் வருது, அந்த கொஞ்சம் அப்படி ஓரமா வருது இல்லை, எனக்கு அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்தால எனக்கு அது போதும். இவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, ரஜினி சார் கூட போட்டி போறோம்ல நம்ம, அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க மட்டும் தான் வரும். இல்லைண்ணே, ரஜினி சார் ஏத்துக்கிறாரு, வாங்க அப்படின்னு பாரு, நம்மளும் சந்தோஷமா சார் ஓகே சார் அப்படின்னு போய் வேண்டியேன். அவர்லாம் வந்து தெய்வம், அவர் கீழே வந்து அதான் சொல்றேன், நானும் அவருடைய ஃபேன் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகும்போது சாருக்கு தெரியும்ல, நம்ம படம் யார் இந்த சீரன்ற ஒரு படம் வருது, யார் இவங்க, இப்போ நார்மலாக எடுத்தால் அவர் கண்டிப்பாக அவர் மைண்டுக்கு போகமானு தெரியல இருக்கிற பிஸி ஷெட்யூலில். பட் இந்த டைமில் அவர் பார்ப்பாரு, என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது இந்த டைமில் அவர் கேட்பார்ல. அப்போ மேனேஜ் சொல்லுவாங்க, இந்த படம் யார் அவனுங்க சீரனா அப்படி அவர் ஸ்டைலில் கேட்பார்ல. அப்போ நான் சொல்லுவார், ஜேம்ஸ் கார்த்திக்னு ஒருத்தர் அவர் இனியா நடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு வந்து சீரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்ற தெரியுது இல்ல, தெரியுதே எனக்கு பாக்கியம். ஆமா தெரியுது, அதுதான் அந்த டீமை கூப்பிடு, அந்த டீமை கூப்பிடு, வாய் மொத்தம் பழிச்சுன்னு வச்சுங்க, நடக்கும் நடக்கும். அப்படி சொன்ன மாதிரி இனியா மேமுக்கு அடுத்த படத்துல சான்ஸ் கிடைச்சிடும் கண்டிப்பா. நான் அவரை பார்த்தாலே ரஜினி சாரோட ஒரு சீன் சார் நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டாருன்னா, சார் சிங்கப்பூர் ராஷ்டிர ஒரு ஏன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியில இப்போ மோர் தென் 10-15 இயர்ஸ் ஆச்சு. சூப்பர் சார் நம்மளை கூப்பிட்டு வாழ்த்து விஷ் பண்ணிட்டாருன்னா, சார் வந்து உங்க சிங்கப்பூர் ராஷ்டிர போயிட்டு ஒரு வாரம் ட்ரீட். நான் ஒரு மாசம் இருக்கு, 2 மாசம் அப்படி இல்ல, அப்படி சார் கூப்பிட்டாருன்னா அவர் வீட்டு வாசல்ல போயிட்டு கண்டிப்பா ஒரு மண்ணை எடுத்து தலைவான்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துல அடிக்கிறான்னு அடிச்சு அங்க பிரதேசம் பண்ணிடுற ரஜினி சாருக்கு அப்படின்னு. சார் சூப்பர் சார் போதும், சாரோட கேட் இருக்குல்ல, அதை மட்டும் தொட்டுக்கு மட்டும் வந்துடும், அவ்வளவுதான். நான் வந்து கிட்டத்தட்ட ஃபீல்ட்ல வந்து 10-15 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் சாரோட படத்துல எப்படியாச்சும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணேன். எனக்கு சாரோட 2 படத்துல வந்து ஆஃபர் வந்துருச்சு. பட் அது டவுட், சீரனுக்கு பர்மிஷனா அதுதான் நம்ம சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாக்குள்ள நமக்கு யாருக்குமே போட்டி கிடையாது. நாங்க எல்லாரும் வந்து என்டர்டெய்னர்ஸ் அண்ட் எல்லாரும் நடிகர்களுக்கு தான். நல்ல படங்கள் மக்கள் ஏற்றுப்பாங்க, பெரிய படமும் சிறிய படமும் எல்லாமே பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து அண்ட் வரவேற்பு, மக்களோட வரவேற்பாக இருக்கட்டும், டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த முறையில் சீரன் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். ஓகே, அந்த 2 படம் மட்டும் கேட்டுக்கிறேன். மறந்துடுவேன். வேட்டையன் படம், சீரன் பாடம், அப்படி ஒரு விஷயம் இருக்குதுக்குள்ள. ஆமா, ஃபைனலாக வந்து ட்ரைலர் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து இது ஒரு சாமி சம்மந்தப்பட்ட படமாகவும் இருக்குது, இல்லை உள்ள கேஸ்டிசமும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை தாண்டி வந்து அஜித் வர சீன்ஸ்லாம் லவ் சீன்ஸுமே இந்த படத்துலையுமே இருக்குது. ஒரு ஹோல்சமான படமாக இருக்குமா இது? தேட்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு காமெடி, டான்ஸு, ஒரு எமோஷன் சீனு, பட் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. ஆமாம், ஸ்பிரிச்சுவல் இருக்குது, டிவோஷனல் இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது, சென்டிமெண்டல் இருக்குது, தென் தெய்வீகமான ஃபீல் இருக்குது, நிறைய காமெடி, ஃபன், ஆக்ரோஷமாக இருக்கிறது, வில்லனிஸ்டிக் ஃபீல் எல்லாமே இருக்கும். எல்லாமே அது கதைக்கு தேவைப்படுது. அந்த ஜென்ரேஷன் மாற ஒரு எலமெண்ட்ஸாக வந்து அண்ட் சாங்ஸ் அருமையாக இருக்குது. நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் பண்ணது ஐ திங்க் சின்மயி பாடியிருக்காங்கல்ல, இந்த என்ன சொல்ல, ஆக்சுவலி வாகேசோடவாக்கு அப்புறம் இப்போ இந்த சின்மயி பாடின பாட்டு மறுபடியும் எனக்கு நடிக்கிறதுக்கு நல்லா ரீச் ஆகும். எனக்கு வந்து ஸ்பெஷலி அந்த டிவோஷனல் சாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பு சாமி
சாமி பாடல். அது வந்து நாங்கள் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஷூட்டிங் பண்ணும்போது. ரியல் கோயில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிளில் செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே வந்து பெரிய பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க. அண்ட் விஷுவலைசேஷன் நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு டான்சிங் சாங்காக இருக்குது. அது வந்து அது பாட்டு கேட்கும் போதே அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலி படத்தில் எல்லா பாடல்களும் கரெக்டாக இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், கதைக்கு தேவைப்பட்ட ஏற்ற மாதிரி. ஸோ வந்து நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ சீரன் படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு குதும் சார்பாக எங்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி படம் மாத்ததும் குகையில தான் இருக்கு. என்னன்னா முகங்களையும் ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் தெய்வம். அவங்க எல்லாமே அவங்க சப்போர்ட் இல்லாம சீரனை வந்து ஒன்றும் இது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. சீரனை வந்து நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டாடுறோம். ஒரு படத்தை வந்து ரிலீஸ் எடுக்கிறது விட தேட்டருக்கு கொண்டாடுறது அவ்வளோ சவாலான விஷயமா இருக்குது. சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. அவர் எடுத்தார், அப்படியே அவரோட ஸ்கிரிப்ட் பண்ணியாச்சு. அவர் போய் சிங்கப்பூர் போய் அவர் பிஸ்னஸ் பண்ணி அவர் வேலையை பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும், என்ன டைரக்டாக ஆசைப்பட்ட ஒரு கார்த்தி சாருக்கு தான் தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு எனக்காக மட்டும்தான் அவர் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண ஓடி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீரன் நல்ல ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து என் தயாரிப்பாக என் ஹீரோக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குமுதம் வந்து இந்த படத்தை பற்றி எல்லாம் ரேட்டிங் எல்லாம் போடுவீங்கல்ல, ஸோ அந்த எங்கள் படத்தை பற்றி நல்லா ரேட்டிங் போட்டுருங்க. ஏன்னா நல்ல படங்கள் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இப்போ நீங்கள் கொடுக்கறது தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்லதா தெரிஞ்சிச்சுன்னா பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நல்ல ரேட்டிங் கொடுத்துருங்க. ஒன்றே ஒன்று சொல்லிடுற ஆடியன்ஸ்கிட்ட, இது எல்லாருமே வந்து இந்த படம் சீரன் வந்து டெய்லர் பார்த்து அதை போட்டு ஜாதி கதை ஜாதி படமா அந்த மைண்ட் செட்லேயே தயவு செய்து இருக்கீங்க. அதுல இருந்து தயவு செய்து வெளியே வந்துடுங்க. இது ஜாதி படமே கிடையாது. ஜாதி ஒரு ஓரமாக வந்துட்டு போகும், அது மட்டும் பேச கிடையாது. இதுக்கு பின்னாடி கருப்புன்ற ஒரு சாமி பேக்ட்ராப்பில் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு நேட்டிவிட்டி இது வரைக்குமே யாருமே காண்பிக்கல. அப்படி ஒரு எப்படி காந்தாரால ஒரு நேட்டிவிட்டி காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. அது பார்க்கும்போது மக்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இது நம்ம பண்ண முடியல, இது நம்ம நடந்ததில்லை, நம்ம எப்படி இது யோசிக்காமல் விட்டுட்டோம், இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவிட்டி நம்ம சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ½ an hour சீரன் ஒரு மிஸ்மிரிசம் பண்ணுவோம் ஆடியன்ஸுக்கு. அதை தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உத்தரவாதம் தரேன், ஒரு டைரக்டராக அந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். தேங்க்யூ. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட